ओम शक्ति पराशक्ति महाशक्ति ओम इच्छा शक्ति क्रिया शक्ति ज्ञान शक्ति ओम सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரிய அனுபவ ஜோதிடர் பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே நல்லதொரு ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போதைக்கு சமீப காலம் நான் வெளியிட்டிருக்கின்ற ஒரு பதிவு என்னவென்றால், 12 ராசிகளை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 12 ராசிகளை 3 வகையாக, அதாவது சரம், ஸ்திரம், உபயம். இந்த சரத்துக்கு 4, ஸ்திரமுக்கு ஒரு 4, உபயமுக்கு ஒரு 4, இப்படி பிரிக்கப்பட்டு அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த 12 ராசிகள், இந்த மாதிரியான சரம், ஸ்திரம், உபயம், இந்த 3 விஷயங்களை கொண்டு நம்ம பிறந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இது எப்படியெல்லாம் நமக்கு பலனை அளிக்கிறது என்ற அளவில், இதற்கு முன் இந்த சர ராசிகள் அந்த பட்டியலில் வருவது என்னவென்று பார்க்கும்போது, மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகள் சர ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பலன் பற்றி மேஷம், கடகம், துலாம் 3க்கும் தனித்தனியாக பதிவுகள் வெளிவந்தன. எனது சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, இந்த சரராசியான மேஷம், கடகம், துலாம், இந்த 3 ராசிகளுக்கு தனித்தனியான பதிவுகள் வந்தன. என்ன பதிவு அப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சர ராசிகளுக்கு 11ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவன்தான் பாதகத்தை செய்பவன். 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அந்த வகையில் இந்த 3 ராசிகளுக்கு தனித்தனி பதிவுகள் எனது சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற சேனலில் வந்திருக்கின்றன. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வரிசையில் கடைசியாக இப்போது வருகிற ராசி எது என்று பார்த்தால் மகரம். இதுவும் சர ராசியில் வருகின்ற ஒரு ராசி, மகர ராசி. அப்படி மகர ராசிக்கு 11ஆம் அதிபதி யார்? அவர்தானே பாதகாதிபதி. பாதகம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்ற கணக்கை பார்த்தோம்னா, மகர ராசிக்கு பாதகாதிபதி 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அதாவது விருச்சிகம் ராசி 11வது ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ இவர் என்னன்னா, இந்த மகர ராசிக்கு 4க்குடையவரும் அவர் தான், செவ்வாய் தான். 11க்குடையவரும் அவர் தான். எப்பவுமே 11ஆம் இடத்து அதிபதி நன்மையைத்தான் செய்வார் என்றால், அந்த சர ராசிகளுக்கான இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் இவங்களுக்கு மட்டும் இந்த 11ஆம் இடத்து அதிபதி நல்ல சுபகிரகமாக வந்தாலும் சரி, பாவகிரகமாக அமைந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் அந்த காலகட்டங்களிலே நன்மையை செய்யவே மாட்டார். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு பாதகம் புரிய வேண்டும் என்ற ஒரு காரகத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இறைவன். அப்போ அவங்க அந்த வேலையை செய்யாமல் நல்லது எப்படி செய்வாங்க? அதனால் நம்ம என்ன அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பாதக பண்ணுகின்ற கிரகம் எதுவோ
அந்த கிரகத்தினுடைய தசை வருகிறதா, இல்லை என்றால் அந்த வேறொரு தசையிலே அந்த 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயினுடைய புக்தி வருகிறதா, யாருக்கு? மகரத்திற்கு. இதுபோல் இந்த தசை அந்த பாதகாதிபதி திசையே வந்தால் அது நல்லா தெரிஞ்சு போயிடும், இவர் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, இத்தனை வருஷ காலம் நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும். ஆனால் அதில் வேற ஒரு தசை நடந்து அதில் இந்த பாதகாதிபதியான தசை வந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதிலையும் தலையிடாமல் கொஞ்சம் பேக் அடிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்படின்னு இந்த பாதகாதிபதியினுடைய புத்தி வரும்போது காலங்களில் நீங்களும் சற்று கவனத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் சிரமங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். புரிகிறதா? இப்போது மகரம் என்ற இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான். ஆனால் பாதகம் செய்யக்கூடியவர் என்ற அளவில் 11ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். இப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் ஜென்ம பாகம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டாலும் சரி, செவ்வாய் சாரத்திலே சனி அமர்ந்தாலும் சரி, சனிச்சாரத்திலே செவ்வாய் அமர்ந்து விட்டாலும் சரி, அவ்வளோதாங்க. அவங்க நல்லவங்களே இல்லை. நல்லது அவங்களுக்கு நடக்கும். அவங்க நல்லவங்களாகவும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு குழப்பம், கொஞ்சம் ஒழுக்க கட்டுப்பாடுன்றதும் கொஞ்சம் குறையும். இது மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் அவங்க மாட்டிப்பாங்க. இப்போது இந்த மகர ராசிக்கு செவ்வாய் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துருவார். ஆனால் அந்த மகர ராசியிலேயே இருக்கின்ற அந்த நட்சத்திர அதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம், அதுக்கடுத்து திருவோணம், அவிட்டம். உத்திராடம் சூரியனுடைய சாரம், திருவோணம் சந்திரனுடைய சாரம், அவிட்டம் செவ்வாயினுடைய சாரம். அது மட்டும் இல்லாமல் மகரத்தில் செவ்வாய் இருந்தார்னா அந்த செவ்வாய் உச்சம் பெறுகிறார் என்று சொல்லப்படும். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாதகாதிபதி உச்சம் பெற்றால் மகர ராசிக்காரருக்கு ரொம்ப கஷ்டம். இப்போது ஒருத்தர் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படியும் சிரமங்கள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் பிரச்சனைகளோடு தான் இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம். இவங்க 2 நட்சத்திரத்தை விட அவிட்டம் நட்சத்திரக்காரர் சும்மா ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. எந்த வகை கஷ்டம்னு அவங்க ஜனன ஜாதகத்தை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுபோல் ஒரு பெரிய கஷ்டம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கிட்டு விட்டார்கள் என்றால், அதாவது பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்தை மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் நிச்சயமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. எப்படி பாருங்கள். இதுலேயும் செவ்வாய் அந்த அவிட்டம் நட்சத்திர சாரத்திலேயே அமர்ந்து மகரத்திலே உச்சம் பெற்றுவிட்டால் கேட்கவே வேணாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் பெண் பார்ப்பதாக இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அவர்களது ஜாதகத்தை நீங்கள் ரொம்ப அலசணும். ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குது, முக்கியமாக இந்த செவ்வாயின் சாரம் வாங்கின அவிட்டம் நட்சத்திரக்காரர் அந்த பாதகாதிபதியின் சாரத்தையே அவர் வாங்கி வருவதால் ரொம்ப ரொம்ப சிரமம். ஆக அப்போ என்னங்க தான் பண்ணுறதுங்க? அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம், அப்போ எப்படி பாதகாதிபதி அவரை போட்டு வாட்டுறாரு
அதனுடைய சாரத்திலேயே வாங்கிட்டாருன்னா பாதகத்திலேயே அவங்க காலத்தை ஓட்டுவாங்களா அப்படின்னா கடவுள் அதுக்கும் சில சூட்சமங்களை கொடுப்பார். அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது இந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு மகரத்துக்கு 2ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்தால், அல்லது அவருடைய சொந்த வீடு மேஷத்தில் செவ்வாய் அமர்ந்தால், அல்லது கடகம் 7ஆம் வீடு அந்த 7ஆம் வீட்டிலும் செவ்வாய் அமர்ந்தால், அல்லது சிம்மம் 8ஆம் வீடு அந்த 8ஆம் வீட்டிலும் செவ்வாய் அமர்ந்தால், அடுத்து தனுசு 12ஆம் வீடு இந்த இடத்திலும் செவ்வாய் அமர்ந்தால் மகர ராசிக்காரருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது. சார் ஒருத்தர் சொன்னார், இந்த கடகத்திலும் சிம்மத்திலும் செவ்வாய் இருப்பாரையானால் அவர் யோகக்காரகன் என்ற இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் யோகக்காரகனாக இருப்பவர் அங்கே இருந்தால் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். அவர் சிம்மத்திலும் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாரு, மகரத்துக்கு 8ல் மறைகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த 2 ராசிகளிலே அந்த செவ்வாய் அமர்ந்தாரையானால் அவருக்கு தோஷம் இல்லை. நீச்சம் பெற்றுவிட்டதனாலையும் அந்த 8லே மறைந்ததனாலையும் அவருக்கு தோஷம் கிடையாது என்று இப்போது ஒரு ஜோதிட கருத்துக்கள் இப்போ எல்லா ஜோதிடர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இதை காரணம் காட்டுறாங்க. யோகாதிபதி என்பதால் இங்கே யோகாதிபதி எங்கே வராருங்க? மகர ராசிக்கு அவர் பாதகாதிபதி. பாதகாதிபதியாகவர் இந்த நீச்சம் பெற்றதுன்னா பாதகம் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு கணக்கு, மறையிறதுனால அது ஒரு கணக்கு. இப்படி சொல்லவே முடியாது. செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் தோஷம்தான். நீங்கள் செவ்வாய் தோஷம் உள்ள பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைப்பது தான் பரிகாரம். நீங்கள் எதுக்காக முருகன் கோயிலுக்கு போங்க, 6 வருஷம் 6 செவ்வாய்க்கிழமை போங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. தெய்வ வழிபாடு தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் செவ்வாய் தோஷம் விலகிவிடும் என்று சொல்லக்கூடாது. அது விலகாது. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரமே கிடையாது. அது தோஷம்தான். நான் பல ஜாதகங்களிலே இந்த செவ்வாயினுடைய விஷயத்தை, தோஷத்தை நான் ரொம்பவும் பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லவே வேணாம். அவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை இந்த மகர ராசிக்காரர் அவிட்டம் நட்சத்திரம் போச்சுங்க. அதே கும்பத்திலே அவிட்டம் நட்சத்திரம் வரும். அந்த அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களாக பிறந்தால் அது கொஞ்சம் மாறுது. அது வேற ஒரு கணக்கில் போகுது. ஏன்னா பாதகாதிபதியாக கும்பத்துக்கு வரமாட்டார். கும்பம் ராசி சரராசி கிடையாது. சரராசிக்குத்தானே 11ஆம் அதிபதி. அவர் கஷ்டம் கொடுப்பார், பாதகத்தை செய்வார். ஆனால் கும்பராசிக்கு அவர் பாதகத்தை செய்ய மாட்டார். புரியுதா? ஏனென்றால் அது மட்டும் இல்லை, இந்த சனியினுடைய ராசி இந்த மகரம் சனிக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. அது மட்டுமல்லாது இந்த சூரியன், உத்திராடம் சூரியன், திருவோணம் சந்திரன், அவிட்டம் செவ்வாய், இந்த 3 பேருமே சனிக்கு பகைவர்கள் தான். இந்த சனி பகவானுக்கு இந்த 3 பேருமே மகர ராசியில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் இருப்பாங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லா வகையிலும் இருக்கும். என்ன இருக்கும்? சொத்து இருக்கும், பணம் இருக்கும்,
நல்ல ஒரு வகையிலே ஒரு பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றத்திலே இருப்பார்கள். நல்ல பசங்க எல்லாம் பிறப்பாங்க. ஆனாலும் இதெல்லாமே நல்ல முறையிலே இருக்கிறதா, ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறேன்னா, முதல்ல அவிட்டம் நட்சத்திரத்தில் மகர ராசிக்காரருக்கு இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிரமம் ஒன்று. இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூன்றுமே பகைவர்களாக யாருக்கு வராங்க? அந்த சனிக்கு பகைவர்களாக, மகர ராசியின் அதிபதிக்கே பகைவர்களாக வருவதனால தான் இந்த பிரச்சனை. கும்பத்துக்கும் வருவாங்க, ஆனால் பாதகாதிபதியாக செவ்வாய் வரமாட்டார். அது நான் ஏற்கனவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் எல்லோருமே சிரமப்படுகிறார்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் தீர்க்க முடியாத ஒரு ரோதனை, ஒரு வேதனை, சோதனை வந்து அதை சமாளிக்கிறதுக்குள்ள இன்னொரு சோதனை, இப்படி மாறி மாறி வரும். இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நான் வேற ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு பாதகாதிபதியினுடைய தசை வரும் பாருங்க. எப்படி வரும்? இப்போ நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தது என்றால் சூரிய தசை முதல்ல ஸ்டார்ட் ஆகும். இத்தனை பாதம்னு ஒரு இருப்பு கணக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகும். எப்படி? 3வது தசையாக செவ்வாய் தசை வரும். ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு அப்புறம் சந்திர தசை 10 வருஷம், அதுக்கப்புறம் தான் செவ்வாய் தசை, அது 3வது தசையாக வரும். அப்போது அந்த சமயத்தில் பாருங்கள், மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார்கள். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திர மகாதசை ஆரம்பத்தில் வந்து அது ஒரு தசா இருப்பை கணக்கு போட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த தசை முடியும் போது அடுத்து செவ்வாய் தசை வரும். அது 2வது தசையாக வந்துவிடும். அதுவும் சிக்கல். அப்போ அவங்க குழந்தை பருவத்திலேயே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பருவம்ன்றது அந்த ஒரு 15 வயதிற்குள்ளாகவே இவங்க பல சிரமங்களை அந்த குழந்தைங்க அனுபவிப்பும், குழந்தைகளாக பெரியவர்களும் அனுபவிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது அவிட்டம் நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே செவ்வாய் தசை இருப்பு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வரும். இந்த செவ்வாய் தசை அது என்னப்பா, ஒரு கொஞ்சம்தான், இவ்வளோ நாள் தான் ஆச்சு, ஒரு 2 வருஷம் பேலன்ஸு இருப்பு அப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு, அப்போது குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைக்கு பிரச்சனை எல்லாம் குழந்தையால் பெரியவர்கள் அனுபவித்தாலும், குழந்தை வளர 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 எப்படின்னாக்கா இந்த செவ்வாய் தசை போனதுமே அடுத்து வரக்கூடிய தசை என்ன? அங்கே தான் மாற்றுங்க. ராகு தசை. அது எவ்வளோ நாள்? 18 வருடம். அப்போ ஒரு செவ்வாயினுடைய அந்த இருப்பு, தசை இருப்பு 7 வருடத்தில் ஒரு 4 வருடம், அப்படி 3 வருடம் அப்படின்னு வச்சுட்டா அடுத்து 18 வருஷம், 21 வயது வரை அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராகு தசையிலே பல பிரச்சனைகளை பார்ப்பார்கள். ரொம்ப கஷ்டம். சின்ன வயசில் அதுவும் ஒரு பாதகாதிபதியினுடைய சாரத்தை வாங்கி மகர ராசியில் பிறந்து ராகு தசையில் பாருங்கள் 18 வருஷம் உருண்டு பரண்டு தெளிஞ்சு வரத்துக்குள்ள படாத பாடுபடுவாங்க.
ஆக மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது தாங்க பிரச்சனை. எப்பவுமே நம்ம ஒரு நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. ஏன்னா சனி பகவான் தானே அங்கே, அவர் தான் வேலை காட்டுறவர். அதே நேரத்தில் பாதகாதிபதியாக செவ்வாய் வருவதால் அங்கே பகைவனுடைய சாரத்தை நீங்கள் வாங்கினாலும் பிரச்சனை தான். ஆக மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சனி தசையில் செவ்வாய் புக்தி, சனி தசையில் சூரிய புக்தி, சனி தசையில் சந்திர புக்தி, சனி தசையில் செவ்வாய் புக்தி. இப்படி சனி தசையில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த 3 புக்திகளும் அடுத்தடுத்தடுத்து வரும். அப்போ எப்படியும் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிரமத்தில் மாட்டிடுவீங்க. அது மாதிரி இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சனியினுடைய தசை நடக்குமேயானால், அல்லது சூரிய புக்தி, சனி தசையில் சூரிய புக்தி நடந்தாலும், சனி தசையில் சந்திர புக்தி நடந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக சிரமங்கள் உண்டு. இப்போது ராகு தசை சொன்னா சூரியன் சந்திரன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது ராகு. செவ்வாய்க்கு அடுத்தது ராகு வந்துடும். ராகு தசையிலும் சிரமம். ஆனால் ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யலாம். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்திலே குருவினுடைய அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் குரு தசையும் ஒரு அளவுக்கு நல்லது செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் வரும் பாருங்க சனி தசை, அது நல்ல மிடில் ஏஜில் வரும். மகர ராசிக்காரருக்கு சனி தசை எப்படி வரும்னா ரொம்ப ஒரு மிடில் ஏஜில் வரும். கல்யாணம்லாம் ஆகிடும், குழந்தெல்லாம் பிறந்துடும், நல்ல குடும்பம் அமைப்பு நல்லா கொடுத்துருவார். குரு தசை கொஞ்சம் நல்லது செஞ்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவார். ஆனால் சனி தசை ஆப்படிப்பார். ரொம்ப ஜாகிரதை. இந்த சனி தசை காலங்களிலே அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ கண்ட சனின்னு இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி வருவீங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு உங்கள் தலையில் அடிக்கும்னு சொல்லவே முடியாது. நல்லா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த செவ்வாய்க்கிழமையிலேயோ இல்லது சனிக்கிழமையிலேயோ எதையும் பண்ணாதீங்க. சொன்ன மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை. ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோ புதேன். அங்கே போய் கொஞ்சம் நேரம் கோயிலில் இருங்க, சாமி கும்பிடுங்க, தரிசனம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்கிற மாதிரி முருகன் கோயிலுக்கு போங்க, அங்கே முருகனை தரிசனம் பண்ணுங்கள். மற்றபடிக்கு எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வேலை, புது வேலை, இதை பண்ணோம் அப்போ அதை பண்ண போகிறேன் இதை பொதுவாகவே சனி செவ்வாய் யாரும் அந்த தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. முக்கியமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கவே கூடாது. உங்களுக்கு அந்த 2 கிழமைகளும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களை ஒரு வழியாக்கும். அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதை விட்டுட்டு மறுநாள் பார்த்துக்கலான்னு அப்படியே தள்ளிடணும். அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இறைவன் வழிபாடு தான். அதை மேற்கொண்டீர்கள் என்றால்
இந்த சரராசியான மகர ராசிக்கு பாதகம் செய்யக்கூடிய செவ்வாய் தசை வந்தாலும், அந்த சனி தசை வந்தாலும், இல்லை வேறொரு தசையிலே இந்த புக்தி வந்தாலும் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அந்த எவ்வளவு நாளைக்கு அந்த தசையில் இந்த செவ்வாய் புக்தி இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடரை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆப்பா இத்தனை நாளாக, அதுக்கு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்குள்ளே தான் வரும். அப்போ நீங்கள் அதெல்லாம் அந்த ஒரு வருஷ காலத்துக்கே ஒன்றும் பண்ணக்கூடாது, உஷாராக இருக்கணும், ரொம்ப கவனம். வீடு கட்ட போகிறீங்க, இல்லை இடம் வாங்க போகிறீங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி ஒன்று செய்யலான்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த செவ்வாயினுடைய டச்சு இருந்ததுன்னா, அந்த பாதகாதிபதியினுடைய ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு உங்கள் தசையிலையோ இல்லை உங்களுடைய கோச்சாரப்படி, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில். அந்த மாதிரி காலத்துலலாம் நீங்கள் ரொம்ப இருக்கணும். இப்போது மகர ராசிக்காரருக்கு செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் அந்த செவ்வாய் கும்பத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீர்கள், உஷார். என்ன வேலை இப்போ பார்த்துட்டு இருக்கிறோமா அது அப்படியாம்மா, அதான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படியே போயிடுங்க. இத்தை பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன்னு பாரு, நான் அப்படிலாம் சவால் விட்டீங்கன்னாக்கா சங்கடத்தில் போய் மாட்டிப்பீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்போதெல்லாம் செவ்வாயினுடைய பிரச்சனைகள், அதாவது தொடர்பு நம்ம ராசிக்கோ இல்லை ராசி அதிபதியான சனிக்கோ அந்த தொடர்பு ஏற்படுமானால், இல்லை செவ்வாய்க்கு இந்த நான் சொன்ன மாதிரி கடகத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இருந்தாலும் கூட வந்துடும் பிரச்சனை. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்பவுமே காலமும் நேரமும் தான் நம்மளை காப்பாற்றும். எல்லா நேரத்திலும் நான் எல்லாம் பண்ணிடுவேன், என்னக்கிட்ட என்ன பணம் இருக்குது, இது இருக்கு, பணம் இருந்தால் போதாதா அப்படிலாம் நீங்கள் பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் எந்த இடத்துல ஆப்படிப்பான் ஆண்டவன் சொல்ல முடியாது. அப்போது நமக்கு பாதகம் செய்கிறவன் பாதகத்தை செய்யறதுக்கு நான் ரெடின்னு உங்களை ஒரு மாதிரி குழப்பி ஏதாவது செய்ய வச்சுட்டு உங்களை மாட்ட விட்டுட்டு, அப்பா என் வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் போயிடுவான். மாட்டிக்கிறது நீங்கள் தான், கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். கவனமாக இருங்கள் மகர ராசிக்காரர்களே. நீங்கள் இப்போது இந்த வகையில் இந்த பாதகாதிபதியான செவ்வாயினுடைய விவரத்தோடு நீங்கள் காலத்தை கடத்துனீங்கன்னா நீங்கள் எதுலேயும் சிக்க மாட்டீங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்கள் முன்னால் வந்து நின்னாலும் அது அப்படியே மாயமாக போயிடும். நன்றி, நமஸ்காரம்.